நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. ஆண்டவர் தூங்குகிறவர் அல்ல, இரவும் பகலும் அவருடைய பிள்ளைகள் ஆக்கிய நம்மையே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவரே அல்ல. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 38வது வசனத்தின் பின்பகுதியை செய்திக்கு ஆதாரமாக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பிரியமானவர்களே, இயேசுவும் சீஷர்களும் படகிலே கடலில் பிரயாணமாக ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும்போது இயேசு அந்த படகின் பின்னணியத்திலே தலையணையை வைத்து நல்ல நித்திரையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே நடந்த நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது, சீஷர்கள் அந்த படகை கொண்டு போய் கொண்டிருக்கும் போது பலத்த சூறாவளி காற்று எழும்பியது. அந்த பலத்த சூறாவளி காற்றின் நிமித்தமாக அலைகள் பேரலையாய் மாறி அந்த படகை முழுவதும் தண்ணீரால் நிரப்பியது. அந்த நேரத்திலே இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே ஒரு பெரிய பதட்டம் அங்கே உண்டானது. சீஷர்கள் எல்லாரும் பதற துவங்கினார்கள். அங்கே அந்த பிரயாணத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசுடைய சீஷர்களிலே அநேகர் மீன்பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள். இதுபோல கப்பலை அவர்கள் இயக்கி அவர்களுக்கு அனுபவம் உண்டு. ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே கடல் தொழில் செய்து வந்தவர்கள். அவர்களுக்கு அந்த கடலை குறித்து, பேரலைகளை குறித்து, சூறாவளி காற்றை குறித்து நன்றாகவே தெரியும். அவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. அதிலே அனுபவம் உள்ளவர்களும் இருந்தார்கள், அனுபவம் இல்லாதவர்களும் இருந்தார்கள். பிரியமானவர்களே, அனுபவம் உள்ளவர்கள் இந்த சூறாவளி காற்றின் துவக்கத்திலே ஒருவேளை மற்றவர்களை திடப்படுத்தி இருக்கக்கூடும். நாங்கள் இது மாதிரியெல்லாம் சூறாவளி காற்றை சந்தித்திருக்கிறோம், புயலை சந்தித்திருக்கிறோம், பேரலையை சந்தித்திருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களை திடப்படுத்தி கொண்டிருந்திருக்க கூடும். ஆனால் அந்த சூறாவளி காற்றின் வேகம் இன்னும் பெருக 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 சீஷர்கள் சந்தித்திராத ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள். அத்தனை அதிகமான
ஒரு சூறாவளி காற்று அந்த கடலிலே உண்டானது. படகு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவானது. அந்த சமயத்திலே ஒரு பக்கம் அவர்கள் கடலின் இரைச்சலை பார்க்கிறார்கள், காற்றின் வேகத்தை பார்க்கிறார்கள், பேரலையை பார்க்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறத்திலே எதை குறித்தும் கவலையற்ற விதமாக இயேசு நித்திரையாய் இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அப்படி சீசர்கள் பதட்டமாகி பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட கூச்சலிட்டு கொண்டு அந்த தண்ணீரை ஒரு வேளை வெளியேற்றி கொண்டு அந்த கப்பலிலே நிறைந்து கொண்டிருந்த படகிலே நிறைந்த தண்ணீரை வெளியே அள்ளி ஊற்றி கொண்டு அங்குங்குமாக பதட்டமடைந்த சூழ்நிலையை கூட இயேசு உணராதவராய் அவர் படுக்கையிலே இன்னும் தொடர்ந்து கொண்டு இருப்பதை சீசர்கள் பார்த்தபோது சீசர்கள் ஆவேசம் அடைந்தார்கள். அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவை எழுப்பினார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? எங்கள் வேதனைகளை நீர் புரிந்து கொள்ள மாட்டீரா? எங்கள் பாடுகளை நீர் உணர்ந்து கொள்ள மாட்டீரா என்று சீசர்கள் இயேசுவை தட்டி எழுப்பி இயேசுவிடத்திலே ஆவேசமாக பேசினார்கள். இயேசு உடனே எழும்பினார். அவர் காற்றை கடலை பார்த்தார். காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. இந்த வார்த்தையை இயேசு சொன்னவுடனே அந்த காற்றின் வேகம் அப்படியே அமைதியாகிவிட்டது. கொந்தளித்து கொண்டிருந்த கடலின் வேகம் அப்படியே அமைதியாகிவிட்டது. அப்பொழுது இயேசு, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, இயேசு இந்த இடத்திலே சீசர்களை பார்த்து கோபப்பட்டார். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போய்விட்டது? இந்த படகிலே நான் இருக்கிறேனே, நான் இருக்கும் பொழுது இந்த படகு எப்படி சேதம் அடையும்? உங்க வாழ்க்கையில் இயேசு இருந்தால் உங்க வாழ்க்கை எப்படி சேதமாகும்? உங்க வியாபாரத்தில் ஆண்டவர் இருந்தா அந்த வியாபாரம் நிச்சயமாய் சேதம் அடையாது. உங்க குடும்பத்தில் ஆண்டவர் இருந்தால் நிச்சயமாக போராட்டங்கள் வரலாம், புயல்கள் எழும்பி வரலாம், ஆனால் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் அந்த வேதனையான அனுபவத்தை நிச்சயமாகவே மாற்றுவார். பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீசர்களை சோதிக்கும்படியாக படகின் பின்னணியத்திலே நித்திரையாய் இருப்பது போல அவர் நடித்து கொண்டுதான் இருந்தார். ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. ஆண்டவர் தூங்குகிறவர் அல்ல. இரவும் பகலும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவரே அல்ல. சீசர்களுடைய விசுவாசத்தை இயேசு சோதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை சீசர்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சீசருடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கும்படியாக இந்த இடத்திலே தூங்குவது போல இயேசு நடிக்கத்தான் செய்தார். முதலாவது, அந்த சூறாவளியின் வேகம் அது கொஞ்சம் கொஞ்சமாய் எழும்பி இருக்கும். இரண்டாவதாக,
இன்னும் அவர்கள் விசுவாசத்தை சோதிக்க ஆண்டவர் அந்த காற்றை பார்த்து கையை அசைத்திருக்கக்கூடும். இன்னும் கொஞ்சம் வேகமாவா, இன்னும் கொஞ்சம் வேகமாக அலைகள் எழும்பட்டும். இப்படி சொன்னபோது சீசர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதித்து அறியும்படியாக ஆண்டவர் விரும்பினார். பிரியமானவர்களே, இப்படி ஊழியத்துடைய ஆரம்ப காலம் வாடகை கட்டிடத்திலே நம்முடைய ஊழியம் இயங்கி கொண்டிருந்தது. அதே ஊழிய ஸ்தலத்தில் ஒரு வெற்றிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கூடி வர்ற மாதிரி தென்னங்கீற்றுகளால் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அதில் தான் எழுப்புதல் உபவாச ஜபம் மாதந்தோறும் நடக்கும். தேசத்திற்கான ஜபம் தினந்தோறும் நடக்கும். ஆண்கள் கூடி வந்து ஜபிப்பார்கள், பெண்கள் கூடி வந்து ஜபிப்பார்கள். மாதத்தில் ஒரு இரவு உபவாசித்து ஜபம் நடக்கும். அப்படி இந்த ஊழியம் ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, திடீரென்று ஒரு நாள் அந்த இடத்தின் உரிமையாளர் என்னிடத்தில் வந்து, நான் இந்த இடத்தை விற்பனை செய்ய போகிறேன், அதனால் நீங்கள் 1 மாதத்தில் காலி செய்து கொடுக்கணும் என்று சொன்னார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 1 மாதத்திற்குள்ளே எப்படி நான் இதையெல்லாம் காலி பண்ணி கொண்டு போவது, நான் எங்கே போவேன் என்று ஒரு பெரிய மனக்குழப்பம் உண்டானது. அப்பொழுது தெய்வ சமூகத்திலே நானும் என்னுடைய உடன் ஊழியர்களுமாக சேர்ந்து இணைந்து உபவாசித்து ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரே, என்ன செய்வது, இப்படி ஒரு பெரிய நெருக்கமாயிற்றே, உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்து விட்டோமா, அல்லது இந்த ஊழியத்தில் என்ன குறை உண்டு, என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் புலம்ப ஆரம்பித்தோம், கதறி ஜெபித்தோம். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே ஆண்டவர் சொந்தமாக ஊழியத்திற்கென்று நிலத்தை வாங்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே திட்டமாய் பேசினார். அப்போ ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து ஒரு விசாலமான இடத்தை வாங்கும்படியாக நாங்கள் விசுவாசத்தினாலே அங்கே நிரப்பப்பட்டோம். அதன் பிற்பாடு ஆண்டவர் 2 கிராமத்துக்கு நடுவில் எனக்கு ஒரு இடத்தை நீ வாங்க வேண்டும் என்று தெளிவாக பேசினார். கையில் 1 ரூபா கூட பணம் இல்லாமல் அந்த நிலம் பார்க்கக்கூடிய வேலையை தொடர ஆரம்பித்தோம். என்ன ஆச்சரியம் பாருங்கள், மறுபடியும் ஒரு நாள் உபவாசித்து அதே ரோடு வழியாக வரும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒருவன் எதிர்ப்படுவான், அவனிடத்தில் நீ விசாரி, நீ எனக்காக வாங்க வேண்டிய நிலத்தின் இடத்துல அவன் உன்னை கொண்டு போய் நிறுத்துவான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி என்னுடைய உடன் ஊழியரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். சரி என்று நம்பிக்கையோடு ஒரு மத்தியான நேரம் ஒரு 4 மணி இருக்கும், அப்படியே அந்த ரோடு வழியாக நாங்கள் வந்தோம். எதிரில் ஒரு மனிதர் வந்தார். அவரை விசாரித்த போதுதான் இன்றைக்கு விசாலமாக நம்முடைய ஊழியத்தில் அமைந்திருக்கிற அந்த பூமியில் கொண்டு வந்து அந்த மனிதர் எங்களை நிறுத்தினார். அந்த தேவையை அந்த நாட்களில் கர்த்தர் ஒரே ஒரு மனிதனை கொண்டு அதிசயமாய் சந்தித்தார். அதன் மூலமாக சமாதானமாக அந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படிக்கு விசாலமான ஊழிய ஸ்தலத்தை, அலுவலகத்தை, குடியிருப்பை உருவாக்கும்படிக்கு கர்த்தர் வழி நடத்தினார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய சோதனை என்பது உங்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல, உங்களை இன்னும் அடிமட்டத்திலே கொண்டு போவதற்காக அல்ல. உங்களை ஆண்டவர் சோதிப்பதனுடைய நோக்கமே உங்கள் தலைகளை உயர்த்துவதற்காக. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆண்டவர் பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில்
அநேகர் பல பல பிரச்சனைகளோடு அவரிடத்திலே ஓடி வந்தார்கள். அநேக தேவையோடு வந்தார்கள். சிலர் சரீர தேவையோடு வந்தார்கள். மற்றவர்கள் பற்பல தேவையோடு வந்தார்கள். மரித்து போனவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும்படிக்கு வந்தார்கள். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்ட வார்த்தை, நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அந்த விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதை நம்ம பார்க்க முடியும். எப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும், கொடூரமான மந்திர பிடியில் இருக்கிறவர்களும் இயேசுவினிடத்தில் வரும்போது இயேசு கேட்கக்கூடிய வார்த்தை, நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை பாடுகள் மத்தியிலே நீங்கள் காணப்படலாம், நிந்தையின் மத்தியில் காணப்படலாம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கு சூன்யமாய் போய்விட்டதே என்று கலங்கி போய் நீங்கள் நிற்கலாம். ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சோதனையை அனுமதிக்கிறார்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் பாவத்து நிமித்தமாக ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ளே தள்ளவில்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த சோதனைக்கு நோக்கம் என்னவென்றால் உங்களை ஆசீர்வதிக்கவே, உங்கள் தலைகளை உயர்த்துவதற்காகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சோதனையை அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் உண்டாக்கக்கூடியவர். நான் கிருபையா இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாடுகளோடு கூட அப்படியே நாம் மூழ்கி போவதை ஆண்டவர் விரும்பல. சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை நான் உண்டாக்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அந்த விசுவாசம் தேவை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு போயிருந்தேன். அது ஒரு பகல் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு ஜெப முகாம். அது அந்த ஜெப முகாமிலே அந்த ஸ்தாபனத்தை சார்ந்த எல்லா சபைகளையும் ஒரு பெரிய விசாலமான நல்ல குளுமையான தோட்டத்திலே ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த இடத்துல மேடை அமைக்கப்பட்டிருந்தது. ஊழியர்கள் அந்த மேடையில் இருக்கும்போது நல்ல பாதுகாப்பாக இருப்பதற்காக நல்ல ரொம்ப அருமையாக மேடை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அந்த தோட்டத்தில் அந்த நிலத்தில் சிலர் தரையில் உட்கார்ந்துருந்தாங்க, சேரில் உட்கார்ந்துருந்தாங்க. 1000க்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். அந்த ஊழியத்திற்காக நான் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி நான் அங்கே கடந்து சென்றிருந்தேன். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே காலை நேரத்தில் நடந்த அந்த கூட்டம், காலை நேரத்தில் ஒரு செய்தியோடு அந்த கூட்டம் முடிந்து நல்ல லஞ்ச் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு அடுத்த 2வது செக்ஷனுக்கு ஆயத்தமானார்கள். பாடல் பகுதி நடக்குது. அது சரியாக ஒரு 2:30 மணி இருக்கும். அப்படி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது திடீரென்று மேகம் அப்படியே இருட்டிட்டு கனமழை பெய்ய ஆரம்பித்தது. ஜனங்களுக்கு ஒதுங்க எங்கேயுமே இடம் இல்லை. எல்லாரும் முடிந்தவர்கள் மேடைக்கு வாங்க என்று சொன்னால் எல்லாரும் மேடையில் ஏறி நிற்க முடியாது. ஜனங்கள் எல்லாரும் ஆங்காங்கே நனைந்து கொண்டே மரத்துக்கு கீழே நின்றார்கள். மிகுந்த ஒரு வேதனையாக இருந்தது. அப்பொழுது பாதுகாப்பான இடத்தில் இருந்த நான் அப்படியே கீழே இறங்கி மழையில் நின்று கொண்டிருந்தேன். மைக் என்னுடைய கையில் இருந்தது. ஒரு சகோதரர் ஓடி வந்து ஒரு கொடையை பிடித்தார். நான் பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் 2 பகுதியிலும் நீ என்ன வார்த்தையை பேசணும் என்பதை ஆண்டவர் முன்பே எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார். அதனாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன். ஆண்டவரே,
மழை நாளைக்கு கூட வரலாம், ஆனால் ஜனங்கள் நாளைக்கு கூடி வர முடியாதே. நீர் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நீர் இந்த மழையை நிறுத்தணும் என்று நான் ஜெபித்தேன். நான் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் பார்த்தா தரையில் யாரும் உட்கார முடியாது. அந்த விரிப்புகள் எல்லாமே மழை பெய்து கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 இன்ச் அளவுக்கு அந்த இடம் முழுவதும் தண்ணீர் பெருகி நின்றது. கண்ணீரோடு கூட நான் ஜெபித்த போது ஜனங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க துவங்கினார்கள். எல்லோரும் மழையில் நனைந்து கொண்டு கரத்தை உயர்த்தி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, மழை உம்மிடத்திலிருந்து வருகிறது, நீர் இந்த மழையை தடுத்து நிறுத்தி ஆவிக்குரிய மழையை எங்களுக்கு தரணும்னு சொல்லி எல்லோருமே சேர்ந்து ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு கூட ஜெபித்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அடுத்த 5 நிமிடத்தில் அந்த மழை அப்படியே நின்று விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அப்படியே ஓடி வந்தார்கள், நின்று கொண்டே இருந்தார்கள். பாடல் நடக்குது, வொர்ஷிப் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணீர் முழுவதும் அப்படியே காய்ந்தது. அவருடைய ஈர ட்ரெஸ் எல்லாம் அப்படியே காய்ந்தது. கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்த போது என்னுடைய ஊழியத்தில் அந்த நாளிலே அதுவரை கண்டிராத ஒரு வல்லமை வெளிப்படுவதை நான் பார்த்தேன். வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே வெள்ளி சூனிய கட்டுகளிலே பொல்லாத ஆவியினாலே அழக்களிக்கப்பட்டவர்கள் மேடை நோக்கி ஓடி வந்து அநேகர் கீழே விழுந்தார்கள். கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கிற்று. அநேகருடைய கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்தார். ஆவிக்குரிய கிருபைகள் ஊற்றப்பட்டது, பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்பட்டது. ஜனங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கடந்து போனார்கள். அந்த ஊழியத்தை நான் நிறைவு செய்த போது அந்த ஊழியத்தினுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைமை போதகர், அந்த தகப்பனாருக்கு 72 வயது. அவர் அப்படியே எழும்பி ஓடி வந்தார். அப்படியே வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டு சத்தமிட்டு அழுதார். இப்படி ஒரு இளைஞனை நான் பார்க்க வேண்டும் என்று நான் எத்தனையோ காலம் ஜெபித்தேன். இன்றைக்கு மரித்தா கூட சமாதானமாக நான் மரிப்பேன் என்று சொல்லி சத்தமிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஊழியமாக இருக்கலாம், தொழில் கூடமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம். ஒருவேளை ஏன் ஏன் என்று நீங்கள் ஏங்கி போய் நிற்கலாம். எத்தனை காலம் எத்தனை காலம் எத்தனை காலம் என்று கேள்வி உங்கள் இருதயம் எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். தாமதிப்பது எல்லாமே அது மகிமையான நன்மைகளை கொண்டு வரும். தாமதிப்பது எல்லாமே தேவனிடத்தில் இருந்து பெரிய பெரிய மகிமையான காரியங்களை நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வெறுமைகள் மாறும். இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கிற கடும் புயல் சூறாவளியை என் ஆண்டவர் அடக்கி போடுவார். வேதனையோடு இருக்கீங்களா? திருமணமான என் பிள்ளை வீட்டுக்கு திரும்பி வந்து உட்கார்ந்திருக்கிறாளே, நான் என்ன செய்யட்டும்? என் பிள்ளை படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறானே, நான் என்ன செய்யட்டும்? வேலை இழந்த சூழ்நிலையில் குடும்ப தலைவர் வெறுமையாய் வந்து உட்கார்ந்திருக்கிறாரே, என்ன செய்யட்டும் என்று புலம்பலோடு உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களா? ஐயோ, கொடூரமான வியாதி வந்து விட்டதே, என்ன செய்வதென்று கலங்கி போய் நிற்கிறீங்களா? ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் நம்மை மறந்து விடுகிறாரோ அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறாரா? இல்லவே இல்லை. தாவீது பக்தன் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இரவும் பகலும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட பலமுள்ள விசுவாசம் நமக்கு வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்பது வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் புகழ்ச்சியும் கனமும்
உண்டாயிருக்கும். நம்ம கையில் இருக்கிற வேதாமத்தை பாருங்க. தேவனுடைய தாசர்கள் விசுவாசத்தில் அவர்கள் அடைந்த மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம வேதாமத்தில் பார்க்க முடியும். வேதாம பக்தர்களை ஆண்டவர் சோதித்த விதம், சோதனைக்கு பின்னாக அவர்கள் கண்ட அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் இன்று வரைக்கும் பேசப்படுகிற தேவ மனிதர்கள், வேதாகம பக்தர்களை நம்ம பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இன்றைக்கு சூறாவளி வீசிக்கொண்டு இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி ஏன் வந்தது, இந்த தரித்திரம் ஏன் வந்தது, இந்த இழப்பு ஏன் வந்தது, இந்த நிந்தை எனக்கு ஏன் என்று கேள்வி மேல கேள்வி ஒருவேளை உங்க உள்ளத்தில் எழும்புகிறதா? நான் எவ்வளவாய் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு உபவாசம் பண்ணுகிறேன், என் ஜெபம் கேட்கப்படலையா? நான் இந்த வேதனையை அனுபவிப்பதை ஆண்டவர் விரும்புகிறாரா? இந்த சிறுமையை நான் அனுபவிப்பதை ஆண்டவர் விரும்புகிறாரா என்று ஒரு வேளை நீங்க கண்ணீரோடு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஒரு இமை பொழுது காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தையிலே உங்க வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற சூறாவளியை என் தேவனால் தடுத்து நிறுத்த முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தளர்ந்த கைகளை நிமிர்த்தி தள்ளாடுகிற முழங்காலை உறுதிப்படுத்துங்க. உங்க கிரியைக்கு தக்க பலனை கர்த்தராகிய தேவன் நிச்சயமாகவே அவர் கொண்டு வருவார். எத்தனையோ சாட்சிகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல முடியும். அப்படியாக என்னுடைய கிட்டத்தட்ட 30 ஆண்டுகால ஊழியத்தில் எத்தனையோ விதமான சவால்களை, எத்தனையோ விதமான சூறாவளிகளை என்னுடைய குடும்பத்திலும் ஊழிய பாதையிலும் நான் சந்தித்தது உண்டு. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் பிடித்த கையை ஒருபோதும் விடமாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வேதாகமத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆதாம் மூலமாய் இழந்து போன ஆசீர்வாதத்தை 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து மறுபடியும் மீட்டு மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனுக்கு சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, ஆண்டவரே, ஒரு விசை குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, வீடுகள் தோறும் உடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காக நன்றி. எங்கெல்லாம் விசுவாசத்தோடு இப்பொழுது கண்களை மூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அருகிலே இயேசு கடந்து வந்து நிற்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லவரே, நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன். பார்ட்னர் மூலமாக இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இழந்து வழக்கு தான் மிஞ்சினது. ஐயோ, நான் என்ன செய்யட்டும், இனி ஒரு தொழில் செய்வதற்கு என் கையில் எந்த பணமும் இல்லையே என்று கண்ணீரோடு கார்ந்திருக்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்லவரே, நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன் இந்த ஆண் பிள்ளையை நான் பெற்றிருக்கணும்? இதுவும் ஒரு பெண் பிள்ளையா பிறந்திருக்க கூடாதா? இந்த பிள்ளை நிமித்தமாக எத்தனை நிந்த, எத்தனை அவமானம் என்று கணவனும் மனைவியும் சமாதானம் இல்லாதபடிக்கு பரிதபித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஓ லார்ட், நன்றி. ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணுங்கிற அன்பங்களாய்ப்பு. நீ ஏன் சாகணும் மகனே, நீ ஏன் சாகணும் மகளே? நான் உனக்காக மரித்திருக்கிறேனே, நீ என்ன விசுவாசிக்க முடியுமா? இயேசு கேட்கிறார். கர்த்தருடைய வல்லமை வீடுகளுக்குள்ளே
குடும்பங்களில் இறங்கி வருகிறது. எந்த இருளையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நல்லவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் வல்லமை இறங்கட்டும். இரவெல்லாம் தூக்கம் கிடையாது. எப்பொழுது தலைக்குள்ள ஏதோ ஊறுவது போல இருக்குது. ஐயோ, நான் என்ன செய்யட்டும் என்று எத்தனையோ இடத்துல ஸ்கேன் செய்து பார்த்தாயிற்றே, என்ன வியாதி என்றே கண்டுபிடிக்க முடியவில்லையே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உங்களுக்கு பின்னாக கிரியை செய்கிற மாந்திரிகத்தின் வல்லமை, சூனியத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வல்லமை இறங்குவதாக. இறங்கட்டும் இப்பொழுதே. அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு சீசர்களை திடப்படுத்தின ஆண்டவர், காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தின கர்த்தர், கொந்தளிப்போடு இருக்கிற குடும்பங்கள், சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பங்கள், அதன் நடுவிலே நீர் இறங்கி வந்து இன்றைக்கு சமாதானத்தை வைக்கிறதற்காக நன்றி. சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சந்தேகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய வல்லமை குடும்பங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய தழும்புள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.